தமிழ்நாட்டில் 84.29% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல் தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்று தேர்தல் வாக்குப்பதிவு தமிழ்நாட்டில் நிறைவடைந்திருக்கக்கூடிய சூழலில் 6 மணி வரைக்கும் வாக்குப்பதிவு நிறைவுற்றிருக்கிறது. அந்த வகையில் 84.29% தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு நடந்திருப்பதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் வரலாறு காணாத ஒரு வாக்குப்பதிவை எட்டியிருக்கிறது. எஸ்ஐஆரினுடைய அந்த தாக்கம் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு காரணியாகவும் பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் 84.29% வாக்குப்பதிவு தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலில் நிகழ்ந்திருப்பதாக தேர்தல் ஆணையம் தரப்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் 84.29% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல் தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்று தேர்தல் வாக்குப்பதிவு தமிழ்நாட்டில் நிறைவடைந்திருக்கக்கூடிய சூழலில் 6 மணி வரைக்கும் வாக்குப்பதிவு நிறைவுற்றிருக்கிறது. அந்த வகையில் 84.29% தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு நடந்திருப்பதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் வரலாறு காணாத ஒரு வாக்குப்பதிவை எட்டியிருக்கிறது. எஸ்ஐஆரினுடைய அந்த தாக்கம் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு காரணியாகவும் பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் 84.29% வாக்குப்பதிவு தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலில் நிகழ்ந்திருப்பதாக தேர்தல் ஆணையம் தரப்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் 84.29% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல் தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்று தேர்தல் வாக்குப்பதிவு தமிழ்நாட்டில் நிறைவடைந்திருக்கக்கூடிய சூழலில் 6 மணி வரைக்கும் வாக்குப்பதிவு நிறைவுற்றிருக்கிறது. அந்த வகையில் 84.29% தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு நடந்திருப்பதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் வரலாறு காணாத ஒரு வாக்குப்பதிவை எட்டியிருக்கிறது. எஸ்ஐஆரினுடைய அந்த தாக்கம் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு காரணியாகவும் பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் 84.29% வாக்குப்பதிவு தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலில் நிகழ்ந்திருப்பதாக தேர்தல் ஆணையம் தரப்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.